ரைட். கடைசி பகுதி மின் ரசாயனத்துல மின் பகுப்பு. மின் பகுப்பு தான் மின் ரசாயனத்துல கடைசி பகுதி. ரைட். இப்ப ஆல்ரெடி நாங்க மின் பகுப்புன்னு சில விஷயங்கள் பேசிட்டோம். எப்படி ஒரு பேட்டரியோட சரியா அதோட கூடின வலுவுடைய பேட்டரியை இணைச்சா அங்க நடக்கக்கூடாத அல்லது நடக்க இயலாத தாக்கம் நடக்கும். இதை சொல்றோம். சாதாரணமா வச்சா நடக்கக்கூடிய தாக்கம் இல்லை, அதுக்கு எதிரான தாக்கம் நடக்க போகுது. ஏன்னு சொன்னா மின் களத்துக்கும் மின் பகுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மின் களத்துல அவங்க தாக்கத்தை நடத்தி இலத்திரனை கொடுக்க போறாங்க. மின் பகுப்புல நாங்க ஃபோர்ஸ் பண்ணி இலத்திரனை கொடுக்க போறோம். விளங்குதா? இப்போ கடைசியா 2021 அதுதான் பார்த்தோம். ஃபோர்ஸ் பண்ணி இலத்திரனை கொடுக்கறது. அப்போ வித்தியாசமான தாக்கம் நடக்குது, எதிர் திசையில தாக்கம் நடக்குது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்டா நாங்கள் செஞ்ச களியும் அப்படிப்பட்ட களி தான். இதில் பாருங்க, பிளஸ் முனைவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பிளஸ் முனைவு, மைனஸ் முனைவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது மைனஸ் முனைவு. பிளஸ் முனைவோடு இணைக்கப்பட்டிருக்கிற பேட்டரியிட மைனஸ்ல இருந்து இலத்திரம், இதுதான் பேட்டரியிட அனோட், இது பேட்டரியிட கேத்தோட், இது பேட்டரியிட கேத்தோட். பேட்டரியிட அனோடோட இணைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இலத்திரனை ரிசீவ் பண்றதால இந்த முனைவு யாரு? கேத்தோட் முனைவு. விளங்குதா? பேட்டரியில மைனஸ் முனைவோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல பேட்டரியில பிளஸ் இங்கால பக்கம் தான் இலத்திரன் போகுது, பிளஸ் நோக்கி பேட்டரியில. சோ இது அனோட். எப்பவுமே அனோடுங்கிறது வெளிச்சுற்றுக்கு இலத்திரனை இழப்பது, வெளிச்சுற்றுக்கு இலத்திரனை இழப்பது தான் அனோட். அதுல நோ டவுட். விளங்குதா? வெளிச்சுற்றுக்கு இலத்திரனை இழப்பது தான் அனோட். அதுல நீங்க டவுட் பட தேவையில்லை. ரைட். ஆனால் அந்த குறி மாறுது எங்க? மின் பகுப்புக்கும் மின்கலத்துக்கும். மின் பகுப்புல அனோட் பிளஸ், ஏன் பேட்டரியில பிளஸ் முனையோட இணைக்கப்பட்டிருக்கிறதால, இவர் மைனஸ் பேட்டரியில மைனஸ் முனையோட இணைக்கப்பட்டிருக்கிறதால. விளங்குதா? மற்றபடி அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது மட்டும்தான் மாறுது. ஆக்சிடேஷன் டெலிவரிங் எலக்ட்ரான்ஸ் டு அவுட்டர் சர்க்யூட்ங்கிற ரெண்டும் மாறாது. ஒட்சியேற்றம் அடைவதும் வெளிச்சுற்றுக்கு இலத்திரனை இழப்பதும் யாரு? அனோட். அது எப்பொழுதுமே பொருந்தும். மின் பகுப்புக்கும் பொருந்தும், மின் களத்துக்கும் பொருந்தும். விளங்கிச்சா? பாத்தீங்களா? பேட்டரியில இருந்தும் இலத்திரன் வெளியே வருது மைனஸ்ல இருந்து, இங்க இருந்தும் என்ன அனோட்ல இருந்து இலத்திரன் என்ன வெளியே வருது. சரியா? ரைட். அடுத்தது, ஒரு தாக்கம் சுயமாக நடக்கும்னு சொன்னால் அது பேட்டரி. ஒரு சுயமாக நடைபெறாத தாக்கத்துக்கு நாங்க ஃபோர்ஸ் பண்ணி எலக்ட்ரானை கொடுத்து நடத்தினா அது மின் பகுப்பு. ரைட். 2020 எஸ்ஏல 2020 எஸ்ஏல இந்த மின் களத்துக்கும் மின் பகுப்பு களத்துக்கும் உள்ள வித்தியாசம், கல்வானி களத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரைட். இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸ் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சரியா? இந்த இடத்துலயே அதை சொல்லிக் கொள்வோம். 2020 நேரா தியரியில என்ன கேட்டிருந்தான், இந்த இதை சொல்லுங்க பார்ப்போம். என்ன வித்தியாசம் இதுக்குள்ள? இந்த படத்தையும் இந்த கொஸ்டினையும் ஒன்னா வச்சு பார்த்தா உங்களுக்கு ஷுவரா சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட். ஓகே. இப்ப பார்ப்போம். ரைட். முதலாவது, மின்பகுப்பு களத்துல ஒட்சியேற்ற அரை தாக்கம் எங்க நடைபெறுவது? அதுலலாம் டவுட்டே பண்ண வேணாம். ஆக்சிடேஷன் நடைபெறது ரெண்டு பேர்லயும் அனோட்ல தான், ரெண்டுலயும் அனோட் தான். அனோட்டு அனோட்டு ரெண்டுலயும் அனோட்டு தான். தாழ்த்தல் நடைபெறுவது ரெண்டுலயும் கத்தோடு தான், கத்தோடு தான். ஈனோட் செல்லின் குறி. ஏன்னு சொன்னா தாக்கம் சுயமற்றது கிடையாது. மின்பகுப்பு களத்துல ஈனோட் செல் என்ற அது சுயமாக நடக்காத தாக்கமே. எனவே ஈனோட் செல் மறையாக இருக்கும்.
கல்வானிக் களத்தில் கட்டாயம் நேராக இருக்கு. நாங்கள் எல்லா ஈனோட்டையும் பார்த்தோம், எல்லாத்துலேயும் வந்து நேர் பெருமானம் வந்து மறை பெருமானம் வந்தால் அது தவறு. கல்வானிக் களத்தில் எல்லாத்துலேயும் ப்ளஸ் என்றா ப்ளஸ்ஸாக வந்தால் தான் அது கொடுக்கும். ஆனால் இவர ஈனோட் செல் எல்லாம் எப்படி வரப்போகுது? தலைக்கீழாக நடக்க போகிறது தானே. அப்போ டேனியல் களம் பார்த்தோம். டேனியல் களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸில் வந்தது டேனியல் களம். ஆனால் இன்னொரு பேட்டரியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன வரும்? மைனஸில் வரும். சரியா? இலத்திரன் பாய்ச்சல், இலத்திரன் பாய்ச்சல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க இருந்து எங்க வரும்? இலத்திரன் பாய்ச்சல் சொல்லுங்க பார்ப்போம். இலத்திரன் பாய்ச்சல் எப்பவுமே அனோட்ல இருந்து கேத்தோடுக்கு தான் இலத்திரன் பாய்ச்சல் போகும், அப்படித்தானே? அனோடில் இருந்து கேத்தோடுக்கு இலத்திரன் பாய்ச்சல் அனோடில் இருந்து கேத்தோடு வரைக்கும் போக போகுது. அதே இடத்துல கல்வானிக் களத்தில் எங்கேருந்து போக போகுது? ரைட். இப்போ இலத்திரன் பாய்ச்சல் என்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அனோட்லேருந்து கேத்தோடுக்கு தான். இங்கேயே அனோட்லேருந்து கேத்தோடுக்கு தான். இந்த கல்வானிக் களத்துலையும் அப்படித்தானே? பேட்டரியிலேயே அனோட்லேருந்து கேத்தோடுக்கு தான். அதில் வித்தியாசம் இல்லை, குறி மட்டும்தான் வித்தியாசம். விளங்குதா? மற்றபடி இலத்திரன் இங்கே அனோட்லேருந்து வெளியே வருது, இங்கேயும் அனோட்லேருந்து வெளியே வருவது. இலத்திரன் எப்பவுமே அனோட்லேருந்து தான் வெளியே வரும். அதை நான் சொல்ல வரேன். ரைட். அனோட்ல இருந்து கேத்தோடுக்கு தான். அனோடில் இருந்து கேத்தோடுக்கு குழம்புற இல்லை. ரைட். களத்தாக்கத்தின் சுய இயல்பு இது மறை, ஈனோட் செல் மறைத்தானே. எனவே சுயமற்றது, இது சுயமற்றது, இது சுயமானது. இது 2020 வந்தது. அதே மாதிரி 2020 பேசிக்ஸ் தான் கேட்டான் மின் பகுப்புட. ஒரு எம்சிக்யூ ஒன்று கேட்டிருந்தாங்க 2020. இதுல எது மின் பகுப்பு களம்னு சொல்லி. ரைட். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் என்ன? இதுல எது மின் பகுப்பு களம்னு சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க. ரைட். இப்போ பாருங்க, அனோட் பிளஸ் கேத்தோட் மைனஸ். அப்போ இது மைனஸோட இணைஞ்சிருக்குது, எனவே வெறுப்புல பிளஸ் மைனஸோட இணையோணும். அனோட் பிளஸ் கேத்தோட் மைனஸ், இதுதான் சரி. இலத்திரன் இங்கே இது இங்கே போகும், இலத்திரன் இங்கே இது இங்கே வரும். ரெண்டாவது ஆன்சர் விளங்கி செய்யுங்க. என்னோட மைனஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, தவறு. இங்கே என்னோட மைனஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, தவறு. இங்கே ஒன்றுமே சொல்ல இல்லை. ரைட். எனவே ஆன்சர் வந்து யாரு? இரண்டாவது ஆன்சர். எவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின். இதுதான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்பி தான் ஆகணும். 2012 இருந்து 2025 வர காட்டியும் மின் பகுப்புல வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்சிக்யூ இதுதான். ரைட். வந்தா இனிமேல தான் வரணும், இதுக்கு முன்னுக்கு என்ன வந்தது கிடையாது. ரைட். ஓகே. ஆனால் எஸ்ஏல வந்திருக்குது. சரியா? எஸ்ஏல வந்திருக்குது கேள்விகள். மின் பகுப்புட விளைவு 2 பேர் இருக்குது. மின் பகுப்புல கேத்தோடிக்குது, அனோடிக்குது. இப்போ தான் நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சிங்க. ஸோ கேத்தோடில் என்ன விளைவு வரும், அனோட்ல என்ன விளைவு வரும்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அனோட்ல 2 விதமான மின்வாய் இருக்குது. உலோக மின்வாய் இருக்குது, சடத்துவ மின்வாய் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியே என்ன விளைவு வரும்னு சொல்லி என்ன நாங்கள் பேச போகிறோம். ரைட். இப்போ இதில் பாருங்க, இதில் கேத்தோட விளைவு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேத்தோட விளைவில் சரியா மொத்தம் 3 இரசாயன தாக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்குது. தாழ்த்தல் தாக்கங்கள் தரப்பட்டிருக்குது. கேத்தோடில் நடக்கிறது என்ன? ஒட்சியேற்றலா தாழ்த்தலா? எப்பவுமே கேத்தோடில் நடக்கிறது தாழ்த்தல். கேத்தோடில் நடக்கிறது தாழ்த்தல். ரைட். கேத்தோடில் தாழ்த்தல் நடக்க போகுது. ரைட். இதில் யார் கேத்தோடுங்கிறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, யாரையும் பயன்படுத்தலாம் நீங்கள். ரைட். நான் வேண்டாம் சடத்துவ மின்வாயை பயன்படுத்துகிறேன், இல்லாட்டி வந்து ரைட் என்ன யாரை வேண்டாம். கேத்தோடில் யாரையும் பயன்படுத்தலாம். எங்களுக்கு இந்த ரச கேத்தோட தவிர மற்ற எல்லா கேத்தோட வந்து
ஏன்னா பிரச்சனை கிடையாது, ரசக்கதிர்கள் சிலபஸில் இல்லை. சரி, அதெல்லாம் கேத்தோட விளைவு யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். இதுதான் நடக்க போகுது எல்லாத்துலேயும். கேத்தோட கதை லேசி. கேத்தோடுங்கிறது கற்றை என கவர்ந்து இழுக்கக்கூடியது. கேத்தோடுங்கிறது கற்றை என கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதனால தான் பேர் வந்து அது கேத்தோட். பாருங்க, கேட்டயன் எல்லாம் கேத்தோடு நோக்கி போகுது. கேட்டயன் கேத்தோட். அணையன கவர்ந்து இழுக்கக்கூடியது அணையன் அனோட். அணையன கவர்ந்து இருக்கக்கூடிய அனோட். பொதுவாக அப்படிதான் பேர் வச்சாங்க. ரைட், இங்கண்டா கற்றை எண்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 3 பேர் போடப்பட்டிருக்குது. Cu2 + ஒரு நீர்க்கரைசல் இருக்குது, சோடியம் + ஒரு நீர்க்கரைசல் இருக்குது. நீர் இனி இருக்கத்தானே செய்யும். ரைட், Cu2+ கேத்தோடில் நடக்கிற தாழ்த்தல்டா, தாழ்த்தல் அழுத்தம் தான் தரப்பட்டிக்குது இங்கே எல்லாத்துக்கும். Cu2+ தாழ்த்தப்படுறதுக்கு +0.34 வோல்டேஜ் தேவை. H2O அதாவது Cu2+ தாழ்த்தப்படுற அது வெளியிடுது +0.34. H2O தாழ்த்தப்படுறா -0.83 வோல்டேஜ். H+ வந்து H2 ஆக தாழ்த்தப்படுற இந்த தாக்கம். H+ வந்து H2 ஆக தாழ்த்தப்படுற இந்த தாழ்த்தலத்தை தாக்கம். அதுக்குள்ள H2Oலையும் கற்றை நிற்குது. H+ அது H2 ஆக மாறும். OH- கை வைக்கப்படாது. அடுத்தது சோடியம் + தாழ்த்தப்படுறனா -2.71 வோல்டேஜ். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இந்த தாழ்த்தழுத்த பெருமானங்களை பார்த்து யாரு தாக்கம் நடைபெறுமா இருக்கும்? இவங்க 3 பேரை இருக்கிற இடத்துல யாரு தாக்கம் நடைபெறுமா இருக்கும்? ஒரு ஆள் வந்து சரியா அவரு தானா ஒட்சியேற்றம் அடைகிறாரு. யாரும் அவருக்கு தேவையில்லை. விளைஞ்சா யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ரைட். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொடுத்தா செய்வாது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கொடுக்கணும். இதில் யார் நடக்கும்? நீங்களே சொல்லுங்களேன், யார் நடக்கும்? இப்போ ஒரு டீச்சருக்கு யார் ஈஸியான மாணவன்? மாணவனே எல்லாத்தையும் தேடி படிச்சுட்டு வந்துடுறாது. சரியா, ஆசிரியர் வந்து சும்மா அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரே எல்லாத்தையும் தேடி எடுத்து படிச்சுட்டு வந்துடுறாது. ரைட். இன்னொரு மாணவர் இருக்கிறாரு, ரொம்ப ஆசிரியர் புஷ் பண்ணணும். இன்னொரு மாணவர் ரொம்ப புஷ் பண்ணணும். யார் யூனிவர்சிட்டி அல்லது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக நம்பர் 1 தான். விளங்கிச்சா? நம்பர் 2 பரவாயில்லை, அதான். நம்பர் 3 ரொம்ப கஷ்டம். விளங்குதா? இப்போ பாரு படி செய்ன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவனை வந்து என்ன இது பண்ணுறது கஷ்டம். எனவே சிம்பிளாக சொல்லுங்கள், Cu2+ தாழ்த்தப்படுறது அதுக்கு இஷ்டம், +0.34 வோல்டேஜ். ஆனால் இவருக்கு கஷ்டம், இவருக்கு மகா கஷ்டம். எனவே நடக்க போகிறது யார்? இவங்க 3 பேரும் போட்டி போடுறாங்க. நீங்களே சொல்லுங்கள், வெளில போகிறது யார்? இவங்க 3 பேரும் போட்டி போடுற நேரம் வெளில போகிறது யார்? ஒன்றா இருக்கிற இடத்துல நிச்சயமாக Cu2+. எனவே கேத்தோடில் நடக்க போகிற தாக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 தாக்கம் இருக்குது. ABCன்னு சொல்லி 3 தாக்கம் இருக்குதுண்டா. இங்கு ஏ தாக்கமே கேத்தோட்டில் நடைபெறும். இப்போ விளங்குதா? உண்மையா தேவை வந்து எங்களுக்கு இந்த E0 பெருமானம் தான் இங்கேயும் தேவை. சரியா? E0 பெருமானம் இல்லாட்டி நாங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி? சோடியம் + மேலே இருக்கிறவர், H2O விட செப்பு கீழே இருக்கிறவர். எனவே கீழே இருக்கிறவர் தான் ஓடி போய்த்து என்ன மின்னிறக்கம் அடைவார். கத்தோட கண்டத்தோடனே அவர் தான் முதல்ல ஓடி போய்த்து படிவார்னு ஞாபகம் வச்சு கொடுங்க. சரிதானே? 3 பேர் இருக்கிற இடத்துல சரியா கதைக்கிறோம்னா இந்த மாதிரி என்ன E0 பெருமானங்களை வச்சு பேசணும். இதுதான் கேத்தோட விளைவு. லேசி தானே? கேத்தோட விளைவில் யார் முதல் போய்த்து மின்னிறக்கம் அடையும்? ரொம்ப கீழே இருக்கிறவருக்கு தான் கற்றயனுக்கு தான் இலத்திரனை பிடிக்கும். ஓடி போய்த்து என்ன தாழ்த்தல் அடைவாது. மேலே உள்ளவர் வந்து தாழ்த்தல் அடைய விரும்ப மாட்டார். அப்படித்தானே? கீழே உள்ளவர் தாழ்த்தல் அடைய விரும்புவார். அப்படித்தானே? கீழே உள்ளவர் தாழ்த்தல் அடைய விரும்புவார். இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் பிரச்சனை. நலிஞ்சவன் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு பார்ப்பான். இந்த மேலே உள்ளவனுக்கு வளைஞ்சி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அங்கே தான் ஈகோ ப்ராப்ளம் கிளாஷ் ஆகுறது. விளங்கிச்சா? ரைட். கீழே உள்ளவன் வந்து வளைஞ்சி கொள்வான் எப்போவுமே. சரியா? இங்கே அதுதான் நடக்குது. ரைட். ஓகே. அடுத்தது அனோட். இப்போ அனோட பார்ப்போம். அனோடில் என்ன நடக்க போகுது? அனோடின் விளைவுகள். அனோடில் தான் 2 பேர் இருக்குதுன்னு சொல்லி போட்டேனே. அனோட விளைவு முதலாவது அனோடின் விளைவு. ரைட். இந்த அனோடின் விளைவு எடுத்தீங்கன்னா 2 வகையான அனோடு இருக்குதுன்னு நான் பேசியிருக்கிறேன். அனோட விளைவுகளில் ஒன்று சடத்துவ மின்வாய்கள். இவர் தான் சடத்துவ மின்வாய்கள்.
இப்போ நான் பேசுவோம் ப்ளஸ் மைனஸ் எனாட். ப்ளஸ் தான் எனாட். இதில் சிஎல் மைனஸ் இருக்குது, பிஆர் மைனஸ் இருக்குது, H2O இருக்குது. 3 பேரும் போட்டி போடுறாங்க. 3 பேரும் போட்டி போடுறாங்க. இப்போ தாழ்த்தழுத்த பெருமானம் தராங்க. Cl2 கேஸ் 2 இலத்திரனை பெற்று 2 Cl மைனஸ் கேஸாக மாறுறதுக்கு உள்ள E0 பெருமானம் minus 1.36 voltage. Right? Cool. Plus 1.36 voltage. Plus lever. Plus 1.36 voltage. Br2 gas 2 இலத்திரனை பெற்று, right? Br2 Br minus எக்வஸாக மாறுறதுக்கு இதுவும் எக்வஸ். இது எக்வஸ் மாறுது. சரி, உண்மையாக சொல்ல போனால் Br2 லிக்விட் தான் வரும். Br2 லிக்விட் தானே உறுதி. அப்படி தான் தருவான். Br2 லிக்விட் 2 இலத்திரன் Br மைனஸ் எக்வஸ். இதே E0 பெருமானம் தரப்படுது 1.09 ப்ளஸ் 1.09 வோல்டேஜ்னு தரப்படுவது. அடுத்து இந்த நீர்ற தாக்கம். நீரிட தாக்கம் H2O. இதுவும் முக்கியமான தாக்கம் ஒன்று. இதில் யார் தாக்கம் அடையுமாய்க்கும்? சரி, இதை தந்திருக்கிறாங்க. நாங்கள் சரி மீளும் தாக்கம் போடலாம், மீளா தாக்கம் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட். O2 கேஸாக மாறுற தாக்கம். H2O லிக்விட் O2 அல்லது O2 கேஸ் H2O லிக்விடாக மாறுற தாக்கம். அதுதான் தாழ்த்தடையும். O2 கேஸ் 4 இலத்திரனை பெற்று 4 H+ ஊடகத்தில் H2O-வாக மாறக்கூடிய 2 H2O-வாக மாறக்கூடிய இந்த தாக்கம். சரியா? இதுக்கு தரப்படுவது ப்ளஸ் 1.23 வோல்டேஜ்னு தரப்படுவது. இப்போ நீங்களே சொல்லுங்க, 3 ப்ளஸ் இருக்குது. E0ல 3 ப்ளஸ் இருக்குது. இந்த தாக்கம் இப்படி இது தாழ்த்தல் திசையில் இருக்குது. என்ன தாழ்த்தல் திசையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தாழ்த்தல் திசையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தாழ்த்தல் திசையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவங்க என்ன காரணம்? ஏன் தாழ்த்தல் திசையில் இருக்கிறாங்க இவங்க? ரைட். என்றா தாழ்த்தல் அழுத்தம் தான் நாங்கள் படிக்கிறது. எங்களுக்கு அட்டவணையில் தரப்பட்டியும் தாழ்த்தல் அழுத்தம். ஆனால் இங்கே நடக்க போகிற தாக்கம் என்ன? தாக்கம் இங்கே நடக்க போகிற தாக்கம் இது 3ஆம் தாழ்த்தல் தாக்கம் தந்திருக்கிறது. நடக்க போகிற தாக்கம் என்ன? எனாட்ல நடக்க போகிற தாக்கம் என்ன? ஒட்சியேற்று. ஸோ எனாட்ல நடக்க போகிற தாக்கம் அடுத்த பக்கம். அப்போ இது தாழ்த்தல் தாக்கம், இது தாழ்த்தல் அழுத்தம். ஆனா எங்களுக்கு தேவை ஒட்சியேற்றல் அழுத்தம். ஏன்னு சொன்னா ஒட்சியேற்றதுக்கு எவ்வளவு தேவை? எனோட்ட விளைவில் நடக்க போறது எல்லாம் ஒட்சியேற்றல் எதிர் திசையில் நடக்கணும். அடுத்த பக்கம் நடக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறது தான் தேவை. அடுத்த பக்கம் நடக்கிறதுக்கு என்ன தேவை? minus 1.09 வோல்டேஜ் தேவை, minus 1.23 வோல்டேஜ் தேவை, minus 1.36 வோல்டேஜ் தேவை. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல யாரு தாக்கம் நடக்கும்? யாரு தாக்கம் நடக்கும்? ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு minus 1.09 வோல்டேஜ். அவருக்கு மைனஸில் 1.09 வோல்டேஜ் அவர் விருப்பம் இல்லை. அவருக்கு இன்னொருத்தருக்கு அவரை விட விருப்பம் இல்லை, 1.23 minus 1.23. அடுத்தவருக்கு அவரை விட விருப்பம் இல்லை, minus 1.36 வோல்டேஜ். யார் பிள்ளைகள் வரும்? Br மைனஸ் ஒட்சியேற்றம் அடையுமா? Br2 அல்லது வேற யாராவதா? Cl மைனஸா அல்லது H2O? யாரு நீங்களே சும்மா யோசிச்சு சொல்லுங்களேன். நிச்சயமா யாரு? Br மைனஸ். ஏன்? அவர் தான் குறைவு. விளங்குதா? அவருக்கு தேவை minus 1.09 வோல்டேஜ். எனவே plus 1.09 குடிச்சா 0 ஆகிரும். எனவே அவர் தான் குறைவான அழுத்தம் தேவை. எனவே இவங்க 3 பேர்லையும் யார் மின்னிறக்கம் அடைய போறது? நடக்க போற தாக்கம் எது? எனவே இங்கு Br மைனஸே இலகுவாக ஒட்சியேற்றம் அடையும்.
இலகுவாக ஒட்சியேற்றம் அடையும். இலகுவாக ஒட்சியேற்றம் அடையும். சரியா? ரைட். அப்போ எப்படி அந்த தாக்கம் நடக்க போகுது? 2Br மைனஸ் அக்வஸ், Br2 லிக்விடாக இருந்தாலும் அது கேஸாக மாறும், அது பிரச்சனை கிடையாது. இந்த வெளியேற நேரம் 2 இலத்திரனை இழக்கும். கேத்தோட்லேயே நடக்குது. சரியா? பிரச்சனை விளங்குதா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு உலோகத்தை போட்டால் என்ன நடக்கும்? இதே ஆளுக்கு சடத்துவ மின்வாயை பயன்படுத்தாம இப்போ எனோட்ல வந்து நீங்கள் இதில் என்ன செய்கிறீங்க? ரைட். இவரே தான் அழிக்கிறாது. இதில் கார்பன் பிளாட்டினம் பயன்படுத்துனீங்க, கார்பன் பிளாட்டினம் எனோட் பயன்படுத்துனீங்க, கார்பன் பிளாட்டினம் கேத்தோட் பயன்படுத்துறீங்க. இதுதான் சடத்துவ மின்வாய். ஆல்ரெடி நான் சொல்லி போட்டேன். சடத்துவ மின்வாய்னா கார்பன் பிளாட்டினம் தாக்கம் அடையாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? செப்பு எனோடும் செப்பு கேத்தோட பயன்படுத்துறீங்க. செப்பு கேத்தோட உலோகம் பயன்படுத்துறீங்க. பி உலோக மின்வாய், பி உலோக மின்வாய், உலோக மின்வாய், உலோக மின்வாய் பயன்படுத்துறீங்க. இப்போ உலோக மின்வாய் பயன்படுத்தினீங்கடா, உலோகம் ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு தேவையானது எவ்வளோ? செப்பு சொலைட் Cu2 பிளஸ் தாழ்த்தழுத்தம் தானே தேவை. Cu2 பிளஸ் அக்வஸ் 2 இலத்திரன் செப்பு சொலைடாக மாறக்கூடிய இந்த தாக்கத்தில் E0 பெருமானம் தரப்படுவது, தாழ்த்தழுத்தம் தரப்படுவது பிளஸ் 0.34 வோல்டேஜ். ஒட்சியேற்ற அழுத்தம், ஒட்சியேற்ற அழுத்தம் எவ்வளோ ஆகிக்கும்? ஒட்சியேற்ற அழுத்தம் இது தாழ்த்தல் அழுத்தம், இது தாழ்த்தல் அழுத்தம். நீங்களே சொல்லுங்க, இது ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு எவ்வளோ தேவை? ஒட்சியேற்றம் அழுத்தம் எவ்வளோ தேவை? எவ்வளோ தேவை? பிளஸ் 0.34டா மைனஸ் 0.34 வோல்டேஜ் தேவைனா? இப்போ நீங்களே சொல்லுங்க, இவங்க 4 பேரும் போட்டி, இப்போ கேத்தோடும் போட்டிக்கு போகுது. இப்போ யாரு? உலோகமும் போட்டிக்கல இறங்கிட்டாது. கார்பன் பிளாட்டினத்தில் அவர் போட்டிக்கு இறங்க இல்லை. இவங்க 3 பேரையும் போட்டி போட வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாது. ரைட். என்ன? சரியா? வேறுபட்ட உலோகத்தை நீங்க போட்டீங்கன்னு சொன்னால், செப்பு மாதிரியான வேறுபட்ட உலோகத்தை போட்டீங்கன்னு சொன்னா அவரும் கோதாக்கில் இறங்கிடுவார். இப்போ ஏன்னு சொன்னா அவருக்கும் ஒரு சீற்றம் அடைகிறதுக்கு இயலும். அவருக்கும் என்ன தாழ்த்தல் இது அடைஞ்சாது, அப்போ அதை ஒட்சீட்டம் அடைய முடியுமா? அவருக்கு தாழ்த்தல் அடைகிறதுக்கு ப்ளஸ்னா ஒட்சீட்டம் அடைகிறது மைனஸ் 0.34 வோல்டேஜ் தான். இவரை விட அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ பாருங்க, இவங்கெல்லாம் மைனஸ் 1.09, மைனஸ் 1.23, 1.36. இவர் எவ்வளோ ஒட்சீட்டம் அடைகிறது? 1.34 மைனஸ் 0.34 வோல்டேஜ். இப்போ சில பேர் இப்போ மேலே உள்ள உள்ளவங்க எல்லாம் ஆல்ரெடி மைனஸ்ல தாழ்த்தல் அழுத்தம், அவங்கெல்லாம் இலகுவா ஒட்சீட்டம் அடைவாங்க போட்டிங்கன்னா. பிளஸ்ல வந்துடும் எல்லாமே. விளங்குதா? இவர் பிளஸ்ல இருக்கிறாள். இசட் யோசிங்க, இசட் வந்து மைனஸ் 0.76 வோல்டேஜ். அந்த மின்வாயை பயன்படுத்தினீங்கடா, அவர் ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு பிளஸ் 0.76 வோல்டேஜ் வந்தா அவரை முந்தேலுமா? பிளஸ்ல இருக்கிற ஒரு ஆளை நிச்சயமா கிடையாது. எனவே நீங்க பயப்படாம போடலாம். வேற எந்த உலோக மின்வாயை போட்டாலும் அந்த உலோக மின்வாய் என்ன செய்யும்? கரையும். அந்த உலோக மின்வாய் கரையும். சரிதானே? ரைட். அப்போ இங்க நடக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல தாழ்த்தழுத்தம் தந்தா, வேற உலோக மின்வாய் வந்தா கேத்தோடில் நடைபெற தாக்கம், கேத்தோடில் அவர் தான் ஒரு சீற்றம் அடைவார். செப்பு சாலிட் Cu2 பிளஸ் அக்வஸ் பிளஸ் 2 இலத்திரன். இதுதான் மின் பகுப்புட கதை. விளங்கிச்சா? ஆனா இங்க ப்ராப்ளம் என்னண்டா, இப்போ தாழ்த்தல் அழுத்தம், ஒட்சியேற்றல் அழுத்தம் இப்படியெல்லாம் பேசுற நேரம் சில மாணவர்கள் மின் பகுப்புல குழம்புறதுக்கு வாய்ப்புக்குது. ரைட். அதால நாங்க இப்போ கொஞ்சம் வந்து உண்மையாக சொல்ல போனால் இந்த கதையெல்லாம் இருக்குது தான். பட் எங்களுக்கு வந்து ஒரு மின்பகுப்போட தொடக்கமாக கருதுறது வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான். ஒவ்வொரு ஒரு 5-6 மின்பகுப்பு இருக்குது, அதை நாங்கள் விளங்குவோம். என்னோட்டில் என்ன தாக்கம் நடக்குது, கேத்தோடில் என்ன தாக்கம் நடக்குது, என்ன அவதானங்கள் பார்க்குறீங்கிற விஷயங்களை எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நீங்கள் சொல்ல தெரிஞ்சிட்டாலே மின்பகுப்பில் என்ன வெத்தித்தான். விளங்குதா? ரைட். இப்போ நாங்கள் எதையும் சொல்லலாம். இது இப்போ நான் படிப்பிச்சு தான் அந்த நோட்ஸை வச்சு. ஆனால் நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்லை, அதை சொன்னாலே போதுமானது. ரைட். இப்போ பாருங்க,
முதலாவது உங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய இவர் தான். இது என்னன்னு சொன்னால் நீரின் மின் பகுப்பு. இது என்ன? இது நீரின் மின் பகுப்பு. நீரின் மின் பகுப்பு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீர் அவ்வளோ நல்ல மின் கடத்தி ஒன்றும் கிடையாது. அது கடத்தி திறன் 1 to 2 மைக்ரோசீமன்ஸ் சென்டிமீட்டர் -1ங்கிற மிக மிக சிறிய பெருமானம். விளங்குதா? எனவே இந்த இடத்துல நீர் கொஞ்சம் கடத்தோணுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய கற்றையனான H+ போடுவோம். நீர் கொஞ்சம் H+ கொடுக்கும் தானே, நாங்கள் என்ன செய்கிறது? H2SO4 போடுறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், OH- SO4 போட்டிக்கு வரும் என்ன? இந்த SO4 யாரோடையும் போட்டிக்கு போகாது. ஏன்னா அது பெரிய தாழ்த்தழுத்தம் கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட -2.0 கூட தாழ்த்தழுத்தம், அதுக்கு ப்ளஸ். எனவே அது ஒட்சியேற்றம் அடைகிறன்னு சொன்னால் மைனஸ்ல இருக்க 2 பாயிண்ட் சொச்சமிக்கும். எனவே அவர் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சு வைங்க, இந்த சல்ஃபேட் SO4 மின்னிறக்கம் அடையாது. மின்னிறக்கம்டா கேத்தோட்ல ப்ளஸ்ஸை இழக்குறை, எனோட்ல மைனஸ் இழக்குறை. எதை மின்னிறக்கம்? கேத்தோட்ல ப்ளஸ் வைத்து தனது ப்ளஸ்ஸை இழப்பாது, எனோட்ல மைனஸ் போய் தனது மைனஸை இழப்பாது. இப்போ ஐதான H2SO போடுறோன்னே சிம்பிளாக விளங்கி வைங்க. இப்போ சிக்கலாக படிச்சுட்டோம், நாங்கள் சிக்கலாக படிச்சிட்டோம். எனவே இப்போ சிம்பிளாக விளங்கி வைக்கணும். நீங்கள் ஏன்னு சொன்னால் கடைசியில் ஒன்றுமே விளங்காமல் போய்த்துறோம். விளங்குதா? ரைட். அதால் இப்போ சிம்பிளாக விளங்கி வைங்க. அதை முன்னுக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் தான், நல்லா இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது. இப்போ கேத்தோடுக்குள்ளே இப்போ போட்டி போட போகிறது யார்? கேத்தோடுக்குள்ளே யார் போட்டி போட போகிறது? உண்மையா இந்த இடத்துல கேத்தோடில் இருக்கிறது H+ H2O. H2Oவால் ஏலாதுங்கிறதா தான் H+ போட்டோம். எனவே கற்றையன் கேத்தோடில் மின்னிறக்கம் அடைய போகிறது இங்கே 2 H+ எக்குவஸ் 2 இலத்திரனை பெற்று H2 கேஸாக மாறப்போகுது. இதுதான் கேத்தோடில் நடக்க போகிற தாக்கம். எனோடில் நடக்க போகிற தாக்கம் என்னென்றால், எனோட்ல SO4 தாக்கம் நடக்காதுன்னு சொன்னால் H2Oவே எனோட்ல O2ஆக மாறிக்கொள்ளலாம். H2O லிக்விட் 2 பேர் O2 கேஸ் ஆகவும் 2 OH மைனஸ் ஆகவும் 2 OH மைனஸ் எக்வஸ் ஆகவும் 2 இலத்திரனாகவும் மாறிக்கொள்ளும். ஸோ இதில் மொத்த களத்தாக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வரப்போகுது, சாரி 2 OH மைனஸ் O2 கேஸ் H+ வரப்போகுது. OH மைனஸ் இல்லை, OH மைனஸ் தரப்போ H+ வரப்போகுது. 4 H+ வரப்போகுது. 4 H+னால் என்ன வரும்? 4 இலத்திரன் வரும். ஏன்னு சொன்னால் நீரில் இருக்கிற OH- தான் போகும், ஏன்னா O2ஆக. ரைட். அப்படின்னா H+ அப்படியே இருக்கும் நீருக்குள்ள. 4 இலத்திரம் வரப்போகுது. 4 இலத்திரம் வரப்போகுது. ரைட். 4 இலத்திரம் வரப்போகுது. கட் அங்காள பக்கம் 4 இலத்திரன் அங்காள பக்கம் வரப்போகுது. 4 H+, 4 இலத்திரன் எங்க? அங்காள பக்கம் வரப்போகுது. சரி, இது எனோடில் நடக்கக்கூடிய தாக்கம். ஒட்சியேற்றல், கேத்தோடில் தாழ்த்தல். இப்போ 2க்கும் முழுக்கள தாக்கத்தை எழுதினீங்கன்னு சொன்னால் 2ஆல் பெருக்கணும். அது முதலாளி தாக்கத்தை 2ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 4 H+ விட்டுப்பட்டுரும். 2 H2O லிக்விட் 2 H2 கேஸையும் ப்ளஸ் O2 கேஸையும் கொடுக்கும். இதுதான் நீர் மின் பகுப்பு. நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய 90% விஷயம் இதுதான். நீருக்குள்ள நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய 90% இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? கேத்தோடில் என்ன நடக்குது, எனோடில் என்ன நடக்குது. கேத்தோடில் போடுற H+ H2ஆக மாற்றமடையும். இந்த கேத்தோடு கற்றையனை பிடிக்கும். ஸோ அதுக்கு போட்டிக்கு யார் போகும்? H2O போகும். இங்கே கேத்தோடில் 2 பேர் போட்டி போடுவாங்க. ஆல்ரெடி H2O போட்டியில் தோத்துட்டாது. H+ H2O போட்டி போடுவாங்க. வெளில போகிறது யாரு?
H+ தான். ஏன்டா H+ தாழ்த்தல் அழுத்தம் 0 வோல்டேஜ், இது தாழ்த்தல் அடைகிறதுக்கு வந்து தாழ்த்தல் அழுத்தம் வந்து 0 வோல்டேஜ், இது தாழ்த்தல் அடைகிறதுக்கு வந்து -0.83 வோல்டேஜ் வேணும். எனவே வெளில போகிறது அது, அந்த கதைலாம் தேவையில்லை. ரைட், ஆல்ரெடி H2O ஏலாதுங்கிறதால தான் நாங்கள் H+ஏ போட்டோம். எனவே அவர் தான் அங்கே தாழ்த்தலே போகாது. ஆனால் H2SO4 போட்டதால் நாங்கள் HCl போடாமல் H2SO4 போட்டது அதால தான். Cl- பீத்து H2O மின் இறக்கமடை செய்யாமல் அவர் இப்போ பார்ப்பாது. விளங்கிச்சா? எனவே தான் H2O O2 கேஸ் 4H+ 4 இலத்திரனாக என்ன மாறக்கூடிய போட்டி அற்ற சல்ஃபேட்டை போட்டோம். சல்ஃபேட் வந்து பெரிய ஆள், அவர் மின் இறக்கமடைய மாட்டார். அப்போ H2O O2ஆக மாற்றம் அடையும். அப்போ மொத்த தாக்கம் எழுதிட்டோம். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், இவர் 2V கனவளவு வந்தா இவர் V கனவளவு வருவார். ஏன் மூளுக்கு நேர்வி சமன் கனவளவு என்ன? எனவே இந்த பாருங்க மட்டத்தை பாருங்க, மட்டத்தை இங்கேயே மட்டம் மிகுது. இது 2V கனவளவு, இது V கனவளவு. O2 கேஸ் V கனவளவு வரும். ஸோ சடத்துவ மின்வாய்களை வச்சு நாங்கள் மின்னிறக்கம் அடைய செஞ்சுருக்கிறோம் H2Oவை. இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் H2ஓட மின்பகுப்பு. சரிதானே? ரைட். இப்போ பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இதில் இந்த களத்தாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு 0 வோல்டேஜ்னு ஆல்ரெடி சொல்லி போட்டேன். இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு 0 வோல்டேஜ். இந்த தாக்கம் சாதாரணமாக ஒரு O2 கேஸ் 2 H2O போடுறேன்டா +1.23. ஆனால் H2O O2 போடுறேன்டா -1.23 வோல்டேஜ். எனவே இது -1.23 வோல்டேஜ் இருக்கிறதால இந்த E0 செல்லும் -1.23 வோல்டேஜாக தான் இருக்கும். நிச்சயமா இதை உடைக்கிறதுக்கு நாங்கள் +1.23 வோல்டேஜ் போட்டால் போதும், ஆனால் 0 தான் ஆகும். அதை தாண்டி ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும். சில பேர் கொஞ்சம் மிக அழுத்தம் ஒன்று கொடுக்கணும். சும்மா இவ்வளோ அழுத்தம் கொடுத்தா போதுன்றதுக்கு மிக அழுத்தம் ஒன்று கொடுக்கணும். எனவே தான் நாங்கள் ஒரு 6 வோல்டேஜை கொடுத்தா கம்ஃபர்ட்டாக அந்த தாக்கம் என்ன நடக்குது. சரிதானே? கதை விளங்கிச்சா? இதுதான் எனோடில் என்ன நடக்கும், கேத்தோடில் என்ன நடக்குங்கிறது தான் எல்லாத்துலேயும் கதை. சரியா? மிக லேசான தாக்கம் போட்டியற்ற தாக்கம், மிக லேசானது. அது யார் போட்டியற்ற தாக்கம்? ஒரு NaCl நீங்கள் வச்சுட்டீங்க, NaCl லிக்விடை வைக்கிறீங்க. NaCl லிக்விடை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் கார்பன் பிளாட்டினம் மின்வாய் போட்டு வைக்கிறீங்க. கார்பன் பிளாட்டினம் மின்வாய் போட்டு வைக்கிறீங்க. ரைட். NaCl லிக்விடை அது ப்ராப்ளம் இல்லை, யாரையும் நீங்கள் பயன்படுத்தலாம் கேத்தோடாக. இப்போ நீங்கள் சொல்லுங்க, கேத்தோடில் யாரு? கேத்தோடில் யாரு? கேத்தோடில் நடக்கக்கூடிய தாக்கம் யாரு? இங்கே போட்டிக்கு ஆளிக்குதா? சோடியம் ப்ளஸுக்கு போட்டிக்கு ஆளிக்குதா? இல்லை தானே? போட்டிக்கு ஆள் இருந்தால் தான் பிரச்சனை. சோடியம் ப்ளஸுக்கு போட்டிக்கு ஆள் இல்லாதால அவர் தனியாக சரியா நாமல் ராஜபக்சே ஆட்டம் எழுவாது. அவர் போனாது போட்டிக்கு ஆள் இல்லாமல் தனியாக எழுதி எக்ஸாம் லோயர் ஆகினாது. அந்த மாதிரி நான் மல் மாதிரி போவாது. நான் ப்ளஸ் ரைட். இலத்திரனை எடுத்து சோடியம் லிக்விடாக, சோடியம் வந்து லிக்விடாக மாறும் அந்த இடத்துல. ரைட். ஏன்னா இவர் போட்டி போட்டால் வெல்ல மாட்டாது. எனவே இவர் தனியாக தான் ஓடணும். போட்டி போட்டால் வெல்ல மாட்டாதுன்னு சொன்னான். ரைட். எனவே அனோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனோடில் வேற யார் இருக்கிறது? போட்டிக்கு ஆளே இல்லையே. ஏன்னா Cl மைனஸ் எக்வஸ் லிக்விட், 2 Cl மைனஸ் லிக்விட் Cl2 கேஸ் ஆகவும் 2 இலத்திரனாகவும் என்ன மாற்றம் அடையும். விளங்கிச்சா? போட்டிக்கு ஆள் இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டிக்கு ஆள் இருந்தால் தான் பிரச்சனை. இதே ஆளை தூக்கி நீங்கள் இவரை தூக்கி அப்படியே எடுத்து NaCl லிக்விடுக்கு பதிலாக NaCl எக்வஸை போட்டால் நடக்கும். NaCl எக்வஸை போட்டால் நடக்கும். இப்போ என்ன நடக்கும்? கேத்தோடில் இப்போ கேத்தோடில் சோடியம் பிளஸ் இருக்கிறார், H2O இருக்கிறார். இவர் தாழ்த்தல் அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட சோடியம் பிளஸ் தாழ்த்தல் அடைகிறதுக்கு -2.71 வோல்டேஜ் தேவை. இவர் தாழ்த்தல் அடைகிறதுக்கு -0.83 வோல்டேஜ் தேவை. நீங்களே சொல்லுங்க, வெளில போகிறது யாரு? வெளில போகிறது யாரு? சோடியம் பிளஸ் H2ஓட சேர்ந்து இருந்தால் என்ன நடக்கும்?
கேத்தோடில் நடக்க போகிற தாக்கம் என்ன? வெளில போகிறது யாரு? H2O. சோடியம் ப்ளஸ் வெளில இல்லாது. H2O வந்துட்டா சோடியம் ப்ளஸ் அம்போ தான். H2O வந்துட்டால் சோடியம் ப்ளஸ் என்ன வெல்ல முடியாது. அவர் தாழ்த்தல தான் பெருசு. அவர் தாழ்த்தல் அடையணும்னு சொன்னா தனியே வெய், கூட்டா வச்சா அவரால் என்ன வெல்ல முடியாது. அவரால் வெல்ல முடியாது. ஸோ H2O கேஸ் வளமையான H2O லிக்விட் அவரில் உள்ள H ப்ளஸ் H2 ஆக மாறும். OH மைனஸ் அப்படியே எஞ்சிருக்கும். OH மைனஸ் அப்படியே எஞ்சிருக்கும். அதில் கை வைக்காது. H2O H ப்ளஸ் வைத்திரும். 2 H2O லிக்விட், H2 கேஸ், 2 OH மைனஸ் எக்வஸ், 2 இலத்திரன்ங்கிற இந்த தாக்கப்படி என்ன தாக்கம் நடக்க போகுது. தாக்கம் நடக்க போகுது கேத்தோட்ல. எனோட்ல நடக்கும். எனோட்ல நடக்கும். NaCl எக்வஸ் வந்துட்டு எனோட்ல 2 பேர் போட்டி போட போகுது. யாரு? எனோட்லேயே 2 பேர் போட்டி போட போகுது. ஒன்று Cl மைனஸ், அடுத்தது H2. Cl மைனஸுக்கு பார்த்தீங்கன்னா -1.36 வோல்டேஜ் தேவை. H2Oக்கு -1.23 வோல்டேஜ் தேவை. ரைட். இது ரெண்டும் கிட்ட இருக்குது. நெக் டு நெக் இருக்குது. சரியா? 2 பேரும் நெக் டு நெக் இருக்குது. இப்போ என்ன செய்யுது? யாரு போகும்னு நினைக்கிறீங்க? யாரு போகும்? ரைட். சரியா? இப்போ இந்த ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் போட்டி போடுதுன்னா அம்பையாருக்கு ஒன்றும் சொல்லி வைக்க தேவையில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் போட்டி போடுதுண்டா அம்பையாருக்கு கொஞ்சம் சொல்லி வைக்கணும். கொஞ்சம் பார்த்து LBWவில் கொடுங்க, நம்ம வெளில வேணாம், நம்ம இல்லாட்டி அடிப்பானோ ஓட்டுக்குன்னு சொல்லி எந்த டீம் சொல்லும் உங்களுக்கு தெரியும். நான் எந்த டீம்னு சொல்ல இல்லை, பொதுவாக தான் காய்ச்சிக்கிறேன். சரியா? நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க எந்த டீம்னு. எந்த இதுக்குள்ள வேறு சப்போர்ட்டர்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. நான் என்ன கேண்டியில் இந்தியாவை பற்றி பேசினா எனக்கு அடிவிடும். அதால் நான் எந்த டீம்னு சொல்ல இல்லை, பொதுவாக சொல்கிறேன். சரியா? எனவே ஒரு டீமில் சொல்லி கொடுத்தா என்ன அப்படியே ஆஸ்திரேலியா அவனுக்கு தான் சரி அந்த மாதிரி வேலை. அம்பையா வேலைக்கு வந்து அவனுக்கு தான். ரைட். அந்த காலத்துலேருந்தே ஸ்ரீலங்கா போட்டி 5 நேரமே ஆஸ்திரேலியா, இந்தியா அப்படி செய்யறதில்லை, எனக்கு தெரியும். ரைட். நான் ஆஸ்திரேலியா தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாது. ரைட். எனவே இந்த இடத்துல போக வேண்டியது யாரு? H2O. நியாயம் தானே? H2O. ஆனால் படுபாவிகள் Cl மைனஸ் தான் போவோம் இங்கே. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வச்சுப்போம். Cl மைனஸ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் செய்வோம். ஏன்னா அங்கே போகணும் Cl2 எங்களுக்கு விளங்கி நெக் டு நெக் கேட்குற நேரம் Cl மைனஸ் Cl2 ஆக போகிறதுக்குள்ள வேலையெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம். அதுக்கு சொல்கிறேன் மிக அழுத்தம்னா அந்த சிலபஸில் இல்லை. பொட்டென்ஷியல் ஒன்று கொடுத்து நாங்கள் யாரை போக வைப்போம்? Cl மைனஸை போக வைப்போம். சரியா? அப்போ இந்த போட்டியில் வெல்ல வேண்டியது H2O இருந்தாலும் வெளில போகிறது யாரு? Cl மைனஸ். இது ஒரு முரண்பாடாக நீங்கள் கருதுங்க. ரைட். இது ஒரு முரண்பாடு, அவ்வளவுதான். 2 Cl மைனஸ் எக்வஸ், Cl2 கேஸ், 2 இலத்திரன் விளங்கிச்சா? அப்ப இந்த இடத்துல யாரு பிளஸ்? இது ஒரு முரண்பாடு. இந்த இடத்துல இதான் நடக்க போகுது. முரண்பாடுன்னு மட்டும் போட்டுக்கொள்ளுவோம். முரண்பாடு, இது முரண்பாடு. இது மட்டும் தான் முரண்பாடு உள்ளதுலேயே, மற்ற எதுவுமே முரண்படாது. இது மட்டும் இந்த H2O Cl மைனஸ் இருக்கிற இடத்துல Cl மைனஸ் தான் போகும். விளங்குதா? இது ஒரு முரண்பாடாக கதைக்கப்படுவது. அப்போ NaCl லிக்விட்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி போட்டி வந்தால் தான் பிரச்சனை. விளங்குதா? இந்த மாதிரி போட்டி வந்தால் தான் மின்பகுப்புல என்ன பிரச்சனை வரப்போகுது. ரைட். இப்போ செப்பு சல்ஃபேட் வந்தாலே சந்தோஷம், அவர் போட்டிக்கு வர மாட்டாது. COSO அக்வஸ். இவரை நாங்கள் செப்பு மின்வாயை பயன்படுத்தி மின்னணுக்கான செய்ய போகிறோம். செப்பு மின்வாய். கேத்தோட்ல யாரு? கேத்தோட்ல யாரெல்லாம் போட்டி போட போகிறது? கேத்தோட்ல போட்டி போட போகிறது Cu2 ப்ளஸும் H2O தாழ்த்தல் அடைகிறதுக்கு. Cu2 ப்ளஸ் ப்ளஸ் 0.34 வோல்டேஜ், இது -0.83 வோல்டேஜ். வெளில போகிறது யாரு? நீங்களே சொல்லுங்க. வெளில போகிறது யாரு? செப்ப நீர் இருக்கிற இடத்துல வெளில போகிறது யாரு? செப்பு. யாரு? செப்பு. விளங்குதா? அவர் பிளஸ், இவர் மைனஸ். அவர் பாசிட்டிவா காட்டுறாரு, எனக்கு விருப்பம்னு. இவரை வேணா விரும்ப வைக்கணும்.
விருப்பமா இருக்கிற ஒரு ஆளை விட்டுட்டு விரும்ப வைக்க வேண்டிய ஒரு ஆள் தேவை கிடையாது. விளங்கிச்சா? எனவே சிம்பிளா செப்பு சாலிட் Cu2 plus aqueous Cu2 plus aqueous 2 எலக்ட்ரான் செப்பு சாலிடாக மாறி செப்பு படியும். விளங்குதா? இதுல படியும் கேத்தோட்ல செப்பு படியும். இதுல வந்து இவர் ஆனோட், இவர் செப்பு ஆனோட், இவர் செப்பு கேத்தோடா. ஸோ கேத்தோட்ல செப்பு படியும். இந்த இது கேத்தோட்ல செப்பு படியும். இங்கே கேத்தோட் வந்து கரையும் அப்படின்னா, எனோட் வந்து கரையும். எனோட்ல என்ன நடக்கும்? எனோட்ல போட்டி போட போறது யாரு? நம்முடைய செப்பும் போட்டி போடுவாது, H2O போட்டி போடுவாது. செப்பு Cu2 பிளஸ் மாறுது -0.34 வோல்டேஜ், H2O -1.23 வோல்டேஜ். அவர் ஒடிச்சிட்டு முடியும்னு சொன்னா யார் வெளில போறது? நீங்களே சொல்லுங்களேன். யார் வெளில போறது? நிச்சயமா யாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இந்த மின்னெல்லாம் தேவையில்லை. உலோகம் மீந்தா அந்த உலோகம் கரையும். உலோகம் மீந்தா அந்த உலோகம் கரையும். அவ்வளோதான் கதை, வேற கதை காய்க்க வேணாம். விளங்கிச்சா? நான் வந்து ஒரு தெளிவுக்கு இதுக்கு சொன்னாலும் உலோகம் இருந்தா உலோகம் கரையும். எனவே செப்பு சாலிட் Cu2 plus aqueous-ஆக கரைஞ்சி போகுது. 2 எலக்ட்ரான் கரைஞ்சி வைத்துறது. கரைஞ்சி போச்சு, மறைஞ்சி போச்சு. ரைட். இப்போ இங்க இருந்து செப்பு கரைஞ்சி Cu2 plus வர இந்த Cu2 plus இங்க படிய நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க அவதானிக்கக்கூடிய அவதானங்கள் என்ன? அவதானம் அடுத்த பக்கம் எழுதும். அவதானம் என்ன? இந்த இருக்குது அவதானம். ரைட். இதுதான் இதுல படம். சாரி, இதுதான் இதுல படம். உங்களோட கைட்ல உள்ள படம் தான் இது. சரியா? இந்த இது ஆனோட் கரையும். இந்த பாருங்க, ஆனோட் கரையுதா? இப்படி இந்த ஆனோட் இந்த கரைஞ்சி பீத்திக்குது. ஏன்னா இந்த இது கரைஞ்சி பீத்து. ரைட். அப்போ ஆனோட் கரையும். அவதானம் ஆனோட் M கிராமினால் கரையும். கேத்தோடில் M கிராமினால் செப்பு படியும். அதே அளவு எவ்வளோ கரையுதோ அவ்வளோ படியும். செப்பு சல்ஃபேட்டின் நீல நிறம் மறையாது, நீல நிறம் மாறாது. ஏண்டா அங்கே செறிவு மாற இல்லை, இங்கே இந்த கரைஞ்சி அங்கே படிஞ்சிச்சு. நீல நிறம் மாறாது. இதுதான் இவங்களோட அவதானம். விளங்குதா? இதுதான் இவங்களோட கதை. ரைட். அதே இடத்துல பாருங்க, இங்கே போட இது அங்கே போட்டேன் படத்தை. ரைட். சரி, ஒருக்கா போட்டுக்கொள்ளுவோம். ரைட். ஓகே, அதில் எழுதி கொள்ளலாம் போகிறோம். இதில் அவதானம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? செப்போ சல்ஃபேட் எக்வஸுக்கு செப்பு மின்வாய் போடாம கார்பன் பிளாட்டினம் மின்வாய் போடுறீங்க. என்ன நடக்கும்? கார்பன் பிளாட்டினம் மின்வாய் போடுறீங்க, என்ன நடக்கும்? இப்போ கேத்தோட்ல போட்டி போட போறது யாரு? Cu2 பிளஸும் H2O பிளஸ் 0.34. இவர் தாழ்த்தப்படுறதுக்கு இவர் -0.83. யோசிக்கவே தேவையில்லை. கேத்தோடில் நடக்க போகிற தாக்கம் Cu2 plus aqueous 2 எலக்ட்ரானை பெற்று செப்பாக படியும், செப்பு சாலிடாக படியும். மீளும் தாக்கம், மீளா தாக்கம், செப்பு சாலிடாக படியும். அதே இடத்துல அனோட்ல போட்டி போட போறது யாரு? செப்பு போட்டிக்கு வராது. செப்பு தான் இல்லையே அனோடா. அனோட்ல போட்டி போட போறது H2O SO4 -. ஆல்ரெடி போட்டியில் தோல்வி. அவர் தாக்கமடைய மாட்டார் போட்டி போட்டாலும். விலகுத பெரிய மின்வாய் அழுத்தம். எனவே அனோட்ல வெளில போறது H2O O2 ஆக மாற்றமடைய 4H+, 4 எலக்ட்ரான். இங்கே என்ன வரப்போகுது? 2 H2O.
லிக்விட். O2 கேஸ் 4H+. இந்த இடத்துல அவதானம் என்ன? அவதானம் இந்த இடத்துல அவதானம் என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல நாங்கள் சொன்னோம், இந்த இடத்துல அனோட் கரையும்னு சொன்னோம். அனோட் கிராமினால் கரையும்னு சொன்னோம். அதே இடத்துல கேத்தோட்ல கிராமினால் செப்பு படியும்னு சொன்னோம். செப்பு சல்ஃபேட் நீல நிறம் மாறாதுன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்லணும்? செப்பு அனோட்ல இங்கே செப்பு கரையிறது, செப்பு இல்லை, கார்பன் பிளேட் நமிக்குது. அனோட்ல O2 கேஸ் வெளியேறும். அனோடில் O2 கேஸ் வெளியேறும். கேத்தோடில் செப்பு படியும், அதில் நோ டவுட். கேத்தோடில் செப்பு படியும். ரைட். நீல நிறத்துக்கு என்ன நடக்கும்? செப்பு சல்ஃபேட் நீல நிறம். நீங்களே சொல்லுங்க. செப்பு சல்ஃபேட் நீல நிறம். செப்பு போகுது, ஆனால் வர இல்லை. நீல நிறம் குறையும். நீல நிறம் குறையும். ஸோ இவ்வளவுதான் மின் பகுப்பு. விளங்குதா? இவ்வளவுதான் மின் பகுப்பு. ரைட். அதாவது ஒரு மின் பகுப்பொருளாக மின் பகுப்பொருள் சரியா அனோட்ல என்ன தாக்கம், கேத்தோட்ல என்ன தாக்கம், அவ்வளோ தெரிஞ்சு யோசிச்சுக்கிட்டா சரி. அவ்வளோ போட்டு ஒரு சார்ட் ஒன்று, ஒரு 5 தாக்கம் இருக்குது. 5 தாக்கத்துக்கு சார்ட் ஒன்று அடித்து வச்சிட்டீங்கன்னால் என்ன வெற்றி நிச்சயம். என்ன மாதிரி இவ்வளோ கதை நான் சொல்லி இருந்தாலும் அவ்வளவுதான் எங்களுக்கு என்ன அவசியம், அவ்வளவுதான் அவசியம். ரைட். மினிமம் அந்த என்ன இது மினிமம் சார்ட், மினிமம் சார்ட் இது. ரைட். இது ஒரு மினிமம் சார்ட் தான் அடிச்சிருக்கிறோம் உங்களுக்கு. ரைட். இப்போ சொல்லுங்க. ஐதான H2SO4 அனோடாக நாங்கள் பயன்படுத்த போகிறது கார்பன் பிளாட்டினம். கார்பன் பிளாட்டினம் போட்டால் என்ன நடக்கும், என்ன தாக்கம் வரும்? அடுத்தது NaCl லிக்விடுக்கு கார்பன் பிளாட்டினம். கார்பன் பிளாட்டினம் போட்டால் என்ன விலையில் வரும்? NaCl அக்வஸில் கார்பன் பிளாட்டினம் போட்டால் என்ன விலையில் வரும்? ரைட். செப்பு சல்ஃபேட் அக்வஸுக்கு செப்பு போட்டால் என்ன நடக்கும்? செப்பு சல்ஃபேட் அக்வஸுக்கு கார்பன் பிளாட்டினம் போட்டால் என்ன நடக்கும்? ரைட். என்ன தாக்கம் எல்லாம் வரும்? ரைட். அனோடாக ஐதான H2SO4க்கு போட்டால் என்ன நடக்கும்? அனோட்ல H2O போகும். H2O இருக்கிற OH- பெய்த்து O2 ஆக மாற 2 H2O 4H+, 4 இலத்திரன் வரும். அதே இடத்துல இங்கே H+ போகும். 2 H+, 2 இலத்திரனை பெற்று H2 கேஸாக வரும் தாக்கம். NaCl லிக்விட்ல கார்பன் பிளாட்டினமாக இருந்தால் அனோட்ல போட்டி இல்லை, Cl- லிக்விட் Cl2 கேஸாக மாறும். 2 இலத்திரனை பெற்று அதே சமயத்தில் கேத்தோட்ல நடக்கும். வேற யாரு? சோடியம் ப்ளஸ் தான் இருக்கிறாது. கற்றையான் ஒரு இலத்திரனை பெற்று சோடியம் லிக்விடாக மாறும். இதான் நாங்கள் படித்ததெல்லாம். NaCl அக்வஸில் H2O போட்டிக்கு வரும், ஆனாலும் Cl- தான் வெளில போகுது. 2 Cl- அக்வஸ் Cl2 கேஸ் ப்ளஸ் 2 இலத்திரனாக வரும். அதே இடத்துல இங்கே சோடியம் NaCl அக்வஸில் H2O தான் வெல்லம். சோடியத்தால் வெல்ல இயலாது தனியை போட்டு. சோடியம் ப்ளஸ் வந்தால் H2O தான் அங்கே வெளில போகுது. அதில் இருக்கிற H+ H2 கேஸாக மாற 2 OH- அக்வஸ் இங்கே வரப்போகுது. ரைட். 2 H2O
2 H2 கேஸ் 2 இலத்திரன். ரைட். செப்பு சல்ஃபேட்டில் செப்பு இருக்கிற இடத்துல எனோட் ஒட்சியேற்றம் அடையன்னு சொன்னேன். செப்பு சாலிட் Cu2 + aqueous ப்ளஸ் 2 இலத்திரன். அதே இடத்துல இங்கே செப்பு படிக்கும் கத்தோடில் Cu2 + aqueous 2 இலத்திரனாக படிஞ்சு செப்பு சொலிடாக என்ன மாற்றம் அடையும். அதே சமயத்தில் செப்பு சல்ஃபேட் எக்வஸுக்கு கார்பன் பிளாட்டினம் போட்டால் செப்பால் என்ன ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு அந்த செப்பு கிடையாது, அங்கே H2O தான் ஒட்சியேற்றம் அடையும். H2O இந்த தாக்கம் நடக்க போகுது. ஆக முக்கியமான 2 H2O O2 கேஸ் 4 H+ 4 இலத்திரன் வரும். அதே சமயத்தில் கார்பன் பிளாட்டினம் வந்தால் அங்கே செப்பு படியும். Cu2 + aqueous 2 இலத்திரன் பெற்று செப்பு சொலிடாக வரும். விளையிச்சா? மினிமம் இதுதான் ஒரு மின் பகுப்பில் தெரிஞ்சிருக்க வேண்டிய மினிமம். இந்த தாக்கங்கள் அவ்வளோத்துக்கும் கேத்தோடில் என்ன நடக்க எனோடில் என்ன நடக்குன்னு சொல்லி தெரியணும். நான் சொன்னதெல்லாம் மேக்சிமம். மின் எதில் மின்வாய் அழுத்தங்கள் எல்லாம் வச்சு பேசினேன், அது என்ன மேக்சிமம். அடுத்தது இதுக்குள்ள பேசக்கூடிய இன்னொரு பகுதி தான் ஃபெரடே விதி. 2 ஃபெரடே விதி இது. அது பெருசாக கேள்வி கேட்கறது இல்லை, பட் எஸ்ஏல கட்டிக்கிறான். அதுலேயே முதலாவது விதியில் எஸ்ஏ கட்டிக்கிறான். நான் முதலாவது விதி படிச்சிட்டோம், ஆல்ரெடி மின்கலத்தில் படிச்சிட்டோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபெரடேட விதியில் ஃபெரடே விதி ஃபெரடேயின் மின் பகுப்பு விதி. ஃபெரடேயின் மின் பகுப்பு விதி. ஃபெரடேயின் மின் பகுப்பு விதியில் முதலாம் விதி ரெண்டாம் விதின்னு 2 விதி இருக்குது. முதலாம் விதி பார்த்தீங்கன்னா இந்த நீங்க செலுத்தப்படுற ஏற்றத்துக்கு, அதாவது ஒரே கரைசலுக்குள்ள வெவ்வேறு மின்னோட்டம். முதலாம் விதிங்கிறது என்ன? ஒரே கரைசல் வேறுபட்ட மின்னோட்டம். இதுதான் முதலாவது விதி, ஃபெரடேட முதலாவது விதி. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உருவாகும் பதார்த்தத்தின் அளவு அல்லது திணிவு செலுத்தப்படும் மின்கணியத்துக்கு நேர்விகிதம். எவ்வளோ மின்கணியம் செலுத்துறீங்களோ, Q செலுத்துறீங்களோ, மின்கணியத்துக்கு நேர்விகிதம். செலுத்தப்படும் மின்கணியத்துக்கு நேர்விகித சமன். இரண்டாம் விதி என்கிறது வேறுபட்ட கரைசலுக்கு ஒரே மின்னோட்டம். எல்லாத்துலேயும் ஒரு களி செஞ்சா எங்களுக்கு என்னன்னு விளங்கிடும். ரைட். வேறுபட்ட கரைசலுக்கு ஒரே மின்னோட்டம். ஒரு களி செஞ்சாலே போதும் 2 விதிலையும். இப்போ பாருங்க, இந்த அமைப்பை நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பு தான் எங்களுக்கு தருவாங்க. அதுக்கு சரியா எப்படி வேறுபட்ட கரைசலுக்கு ஒரே மின்னோட்டம் செலுத்துறதுன்னு இப்படி தான். இந்த இது சரியா இப்படி தான் வேறுபட்ட கரைசல். பாருங்க, AgNO3 இது, செப்பு சல்ஃபேட் இது, FeCl3 இது. இங்கே நாங்கள் கதைக்க ஒரே மின்னோட்டம் தான், ஒரு பேட்டரியால் தான் மின்னோட்டம் செலுத்துறாங்க. இங்கே கதைக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல படிகிற திணிவு, ஒவ்வொன்றிலையும் படிகிற திணிவு இருக்குது தானே சரியா. படிகிற திணிவு, பதார்த்தத்தின் திணிவு இரசாயன சமவளவுக்கு நேர்விகித சமன். இரசாயன சமவளு என்றால் என்ன? இரசாயன சமவளுண்டால் சாரண திணிவின் கீழ் வலுவளவு. வலுவளவுனா எவ்வளோ இலத்திரன் மின் இறக்கம் அடைகிறதுக்கு தேவைங்கிறது. ரைட். நாங்கள் ஈன்னு சொல்லுவோம். ரைட். சரியா. இப்போ
இது ரெண்டே விளங்கணும்னு சொன்னால் நாங்கள் 2 MCQ பார்த்தால் ரெண்டையும் விளங்கிக் கொள்ளலாம். 2 MCQ. சரியா? முதலாவது நீங்கள் எடுங்க சீரீஸ் 26ல் சீரீஸ் 26ல் ஒரு 6வது கேள்வி முதலாம் விதியை காட்ட போகுது. 6வது MCQ முதலாம் விதிக்குள்ள வரப்போகுது. 10வது MCQ ரெண்டாம் விதிக்குள்ள வரப்போகுது. சரியா? இப்போ 6வது MCQ பாருங்க. 6வது MCQ பாருங்க. இங்க சொல்லப்படுவது அலுமினியம் நைட்ரேட் கரைசலினோடு 5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒன்று 2 மணித்தியாலங்களுக்கு அனுப்பப்படும் பொழுது படிவு வீழ்த்தப்படும் அலுமினியத்தில் திணிவு. இது ஏற்கனவே நாங்கள் படிச்ச கதை. இது இவ்வளோ நேரம் நாங்கள் கேள்விகள் செஞ்சிருக்கிறோம். Al3+ aqueous 3 இலத்திரனை பெற்று அலுமினியம் சாலிடாக மாறுது. இப்போ இலத்திரண்ட மூல் உங்களுக்கு தெரியும் 3, 1 மூல் அலுமினியம் படிய போகுது. அதுதான கதை. ஸோ N இலத்திரனை நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் அதில் 3 பங்கு 1/3 பங்கு அலுமினியமாக இருக்கும். N இலத்திரன் Q = IT. ஸோ IT ஓவர் என்ன 96,500. ரைட். அப்போ நாங்கள் IT 5 ஆம்பியர் 5 கூலோம் செகண்ட் -1 2 மணித்தியாலம் 2 தர 60 செகண்ட். ரைட். கீழே 96,500 கூலோம் மூல் -1. இப்போ 2 மூல் வரும். இதால் பிரிச்சிங்கன்னா இது ஏற்கனவே செஞ்சது தானேண்ணா. ரைட். அப்போ பாருங்க I2 10 36 தர 10 3 36 0 0 0 96 5 0 96,500. எனவே இது ரெண்டும் வெட்டுப்பட்டா இத்தனை மூல் 360 கீழ் 965 மூல் இலத்திரன் வந்து என்ன இது பண்ணியிருக்குது. அதுல 3 மடங்கு N அலுமினியம். இதை 3ஆல பிரிக்கணும். 360 கீழ் 965 1/3 பிரிக்கணும். ரைட். இலத்திரண்ட மூலுக்கு இலத்திரண்ட மூல்ட 1/3 பங்கு என்ன N அலுமினியம். அப்போ 120 கீழ் 965 மூல் வரப்போகுது. யாரு? இலத்திரன் அலுமினியத்தின மூல். அலுமினியத்தின திணிவுக்கு M அலுமினியம் பார்க்கறதுக்கு இந்த 120 கீழ் 965 மூலை அதில் மூலர் திணிவான 27 கிராம் மூல் -1ஆல பெருக்கணும். 27 கிராம் மூல் -1ஆல பெருக்கணும். எனவே பெருக்கினால் சுருக்கினால் இந்த ஆன்சர் வரப்போகுது. சரி. அப்போ இங்கே வரப்போகிற ஆன்சர் 120 965. இதை நான் பெருக்கணும் 27ஆல பெருக்கினால் 3.35. ஸோ ஆன்சர் 3.36 கிராம் இருக்குது. 3.35 3.36 கிராம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி. இதுதான் ஃபெரடேட முதலாவது விதி. இது ஓகே தானே? இது ஆல்ரெடி நாங்கள் செஞ்சது. ஃபெரடேட முதலாவது விதி பிரச்சனை கிடையாது. ஃபெரடேட ரெண்டாவது விதி படிக்காடி கூட பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே மின்பகுப்பே வாரதில்லை. அது எஸ்ஏல கூட வந்ததில்லை. ஆனாலும் ஒரு கடமைக்கு என்ன நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ரைட். தைரியமாக விடலாம். ஆனால் அந்த அளவுக்கு தைரியம் தேவையில்லை. வந்துட்டுண்டா தலையில் கை வச்சுக்கிட்டு இயலாது. எனவே என்ன நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அதையும். ரைட். இப்போ பாருங்க AgNO3 செப்பு சல்ஃபேட்டு FeCl3க்கு பதிலாக AuCl3 பயன்படுத்தியிருக்கிறாங்க இங்கே. ரைட். AuCl3 பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த கேள்வியில். சரியா? ரைட். பாருங்க இதுக்கு நான் மாற்றிக்கொள்கிறேன் AuCl3. இதே படத்தில் மாற்றிக்கொள்கிறேன். AuCl3ஆக மாற்றிக்கொள்கிறேன் FeCl3. ரைட். அவ்வளோதான் வித்தியாசம். AuCl3 போட்டிக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. AuCl3ஆக போட்டிக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல வேறுபட்ட செறிவு. செறிவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. செறிவெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. NAG. இப்போ இதில் கதை என்னாண்டா NAG N செப்பு NAU E1 E2 E3.
இரசாயன சமன்பாடுக்கு நேர்விகித சமன். NAGங்கிறது அது இரசாயன சமன்பாடு என்ன? சாரண திணிவின் கீழ் வலுவளவு. கேபிட்டல் MAG ஓவர் இதில் சாரி MAG என்ன MAG M செப்பு MAU MAG கேபிட்டல் MAG ஓவர் 1 ரைட். MAG அதாவது இது வந்து என்ன என்னுக்கு இல்லை எம்முக்கு நேர்விகித சமன் சொன்னேன். ஏன்னா எம்முக்கு ரைட் இரசாயன சமன்பாடு எம்முக்கு நேர்விகித சமன். அதே போல் M செப்பு கேபிட்டல் M செப்பு 2. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க இந்த இடத்துல அடுத்தது MAU என்பது கேபிட்டல் MAU ஓவர் 3. இப்போ இது 1 இது 2 இது 3. நான் என்ன செய்கிறேன்? 1ஐயும் 2ஐயும் பிரிக்கிறேன். 1ஐயும் 2ஐயும் பிரிக்கிறேன். என்ன வரும்? MAG M செப்பு கேபிட்டல் MAG கேபிட்டல் M செப்பு AG 1 இங்கே வரும், செப்புட 2 மேலே போகும். இப்போ சிம்பிள் M over AG கேபிட்டல் M over AG M செப்பு ரைட் கேபிட்டல் M செப்புக்குள்ள என்னென்னு வரப்போகுது? 2 கொண்டு அப்படி தானே வரப்போகுது. ஏன்னா இங்கே போனால் ரைட் இது கீழே போகும். அப்போது இவர் யார்? NAG N செப்பு 2 கொண்டு. அடுத்தது செப்பு மேயு. இதே கதை தான். இப்போ உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல செப்புட வலுவளவு இங்கால பைத்திக்குது, ஏஜிட வலுவளவு கீழே பைத்திக்குது. அப்போ N செப்பம் NAU இருக்கிற இடத்துல ஏயோட வலுவளவு மேலே போகும், 3 செப்புட வலுவளவு கீழே வரும். எனவே இப்போ சொல்லுங்க நீங்க NAG N செப்பு NAU. NAGக்கு N செப்புக்கு இடையில் உள்ள விகிதம் 2க்கு 1, N செப்புக்கு NAU இடையில் உள்ள விகிதம் 3க்கு 2. எனவே பெருக்கினா 6க்கு 3க்கு 2ங்கிற ஆன்சர் வரப்போகுது. 6க்கு 3க்கு 2ங்கிற ஆன்சர் வரப்போகுது. எனவே ஆன்சர் எத்தனாவது? 3rd ஆன்சர் கரெக்ட். ஸோ இதுதான் யார விதி? ஃபெரடேட 2வது விதி. ஸோ இதில் எஸ்ஏ எப்படி வந்திருக்குதுங்கிறத 2024ஆம் ஆண்டு எஸ்ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். இதுக்குள்ள எஸ்ஏ கொஸ்டின் எப்படி என்ன வருதுன்னு சொல்லி. சரியா? MCQs மாடல்கள் தான் இருக்குது ரைட். ஆனால் எஸ்ஏ என்றால் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸே என்ன இருக்குது? 2014 2018 2020 2024 கொஞ்சம் ரெட்டை எண்கள்லாம் வந்து இருக்குது எஸ்ஏ ரைட். சரியா? ஆகவே என்ன பார்க்கலாம்? 2024 கடைசியாக வந்ததை பார்க்கலாம்.